என் ஆன்மீகப் பயணம் உபாசகரின் வாழ்க்கை உங்களுடன் பகிர்கிறேன். ஜெய் ஸ்ரீ மகாகால். நமோ நாராயண. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமியே போற்றி போற்றி. என் குருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் மகாவித்யாயை வித்மஹே ஸ்நேகாஸ்தாயை தீமஹி தன்னோ ஸ்ரீ பஞ்சதேவி பிரச்சோதியாத். ஆன்மீக அன்பர்களுக்கு பிரபஞ்சத்தின் குரல் என்ற இந்த சேனல் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசவும், அனைத்து நல்ல காரியங்களை பற்றி பேசவும், உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இறைவன் அருளாலும் என் குருவின் அருளாலும் என் தாய் ஸ்ரீ மகா பஞ்சதேவியின் திருவருளாலும் சிறக்க இந்த சேனலை துவங்கி ஆன்மீகத்திற்குள்ளாக இருக்கும் உண்மை காரியங்களை பற்றி பேசுவதற்காகவே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை போன்ற திருநங்கைகள் ஆன்மீகத்திற்குள்ளாக நல்வாழ்க்கை வாழவும் வழிகாட்டியாக இந்த சேனல் துவங்கப்பட்டுள்ளது. இந்த சேனலில் மிக முக்கியமாக நான் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஸ்ரீ மகா பஞ்சதேவி ஆலய நிறுவனரும் உபாசகரும் போகசித்தரை பிரதிஷ்டை செய்து அவருடைய மாணவியாக அவர் காட்டும் ஆன்மீக வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். என் பெயர் ராதிகா அம்மாள். திருவண்ணாமலை மாவட்டம் திருநங்கைகளுக்கு தலைவியாக இருக்கிறேன். அதற்கு தலைவி என்றால் எங்கள் இனத்திற்குள்ளாக நாயக் என்று சொல்லுவார்கள். அந்த நாயக் பட்டம் பெற்ற ராதிகா நாயக் என்று சொல்லப்படுகின்ற நான் தீட்சை எடுத்துக்கொண்ட பின்பு லலிதாம்பிகா என்ற திருநாமத்தை என் குருவின் அருளால் பெற்று அந்த பெயரினாலே ஆன்மீகத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். முதலில் என்னுடைய சுய வாழ்க்கையை பற்றியும் நான் பட்ட கஷ்டங்களை பற்றியும் தாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் திருநங்கைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று தாங்களும் அறிவீர்கள். நான் பிறந்த உடனே எனக்கு முன்பாக 2 சகோதரிகள், எனக்கு அடுத்ததாக 2 சகோதரர்கள். 2 பேரும் இரட்டை பிறவியா பிறந்தவங்க. நான் எனக்கு அடுத்து 2 ஆண் பிள்ளைகள், எனக்கு மேலாக 2 பெண்கள். அப்படி 5 பேரிலே நான் 3ஆவதாக பிறந்த குழந்தை. அப்பெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னமே ஒரு ஸ்டோரி உருவாயிட்டு இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னமே எங்க அப்பா அம்மா ஆண் பிள்ளை வேணும்ன்றதுக்காக, 2ம் பெண்ணா இருக்கு, அதனால ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் கோயிலா ஏறி இறங்கி ஒவ்வொரு கோயில்லையும் வரங்கேட்டு தவம் இருந்து கடைசியா பழனி மலை ஏறி அங்க இருக்கக்கூடிய சரவண பொய்கை என்ற குளத்திலே நீராடி, பொய்கையிலே நீராடி
அதற்கு பிறகு மண் சோறு உண்டு நான் பிறந்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பெத்தவங்க என்ன பெக்கறதுக்காக பல தவமும், தியானமும், மண் சோறு உண்டு வேண்டுதல்களையும் வச்சு என்ன பெத்தெடுத்தாங்க. என்னை பெற்றெடுத்த உடனே எனக்கு 3 வருடம் பின்னாக 3, 4 வருடங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பழனி ஆண்டவர் என் தாய் தந்தையருக்கு இரட்டை பிள்ளை 2ம் ஆண் பிள்ளையா கொடுத்தார். அந்த மாதிரி. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு திருநங்கை. ஆனா அப்பமெல்லாம் எனக்கு பெண் சாடையா இருக்கு, பெண்ணை போல பேசுகிறேன் அப்படின்னும் எங்க சகோதரிகளோட துணியெல்லாம் எடுத்து மாட்டிப்பேன். அப்படி அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறதுனாலயும் என்னை வந்து வீட்டுல ரொம்ப சத்தம் போடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்காத கொள்ளாத அப்படின்னு. நான் தான் திருநங்கை ஆச்சே. என்னை என்ன பண்ணாலும் அந்த பழக்கம் போகுமா? இறைவன் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் நடத்தாம விட்டுருவானா? அதனால எனக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. என் சுபாவம் என்னை இழுத்துக்கிட்டே தான் போகுது அதே வழியில. அப்படி இருக்கும்போது வீட்டுல தம்பிகளுக்கு ரொம்ப பிரச்சனை. அக்காலாம் வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. தம்பிகளுக்கு தான் பிரச்சனை. நீ இப்படி இருக்கிறதுனால எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அப்படி இப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோட இந்த வெறுப்பு, இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம படிக்கும்போது படிப்புல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அவ்வளவு நல்லா படிச்சேன். அப்ப படிக்கும்போது வகுப்பறையில நான் படிச்சது கோ எஜுகேஷன். வகுப்பறையில ஆம்பளை பசங்க ரொம்பவும் டீஸ் பண்ணுவாங்க. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். தனிமையில உட்காந்துருப்பேன். அப்படி மீறி பேசணும்னா கேர்ள்ஸும் உண்டு. கோ எஜுகேஷன் நான் படிச்சது திருவண்ணாமலை மாவட்டத்துல, திருவண்ணாமலை நகரத்துல இருக்கக்கூடிய ஷண்முகா தொழிற்சாலை அப்படின்னு செங்கோரோட்ல இருக்கு. அந்த ஹைஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்போ பெண்கள் கிட்ட அதிகமா பேசுவேன். ஏன்னா அவங்க கிட்ட வந்து பேசும்போது எனக்கு கூச்சம் வருவதில்லை. ஆண்கள் கிட்ட பேசும்போது இயற்கையான சுபாவம், கூச்ச சுபாவம். அந்த சுபாவம் வந்து நான் பேச மாட்டேன். ஆனா ஆம்பளை பசங்க ரொம்பவும் டீஸ் பண்ணுவாங்க. அது என்னோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு நான் வந்து ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். அப்போ 12ஆம் வகுப்பு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒவ்வொரு வகுப்புலயும் எனக்கு இந்த தொல்லைகள் அதிகத்துல அதிகமாயி என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஆன பின்னாடி நான் ஊரை விட்டு பம்பாய்க்கு ஓடி போயிட்டேன். எங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ சொன்னாங்க. மேற்கொண்டு இங்க படி 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 படிச்சியானா நல்ல ஒரு வேலையில சேர்ந்துக்கோ, சேர்ந்துக்கிட்டு நீ இப்படியே திருநங்கையாகவே இரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா என்னை பெத்தவங்க அன்னைக்கு சொன்னது என்னுடைய எதிர்காலத்தை பத்தி. ஆனா எனக்கு என் எதிர்காலத்தை பத்தின, என் படிப்பை பத்தின வருத்தம் இருந்தாலும்
படிக்க முடியாமல் நான் பட்ட கஷ்டம், அவதி, இது எல்லாத்தினாலையும் பம்பாய்க்கு ஓடி போயிட்டேன். அப்ப அரசல் புரசலா கேள்விப்பட்டேன் திருநங்கைகள் மூலமா. பம்பாயில தான் சுதந்திரமா வாழ்வாங்க, நல்லா வாழ்வாங்க திருநங்கைகள் அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசமா திருநங்கைகள் வாயில கேள்விப்பட்டதுனால நான் பம்பாய் ஓடி போயிட்டேன். அப்ப பம்பாய் ஓடி போனா நான் இங்க இருக்கும்போதே பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கும்போதே ஹிந்தி என்னோட பெற்றவங்கன்னா என் தாய், என் தெய்வத்தாய் என்னை வந்து ஹிந்தியும் படிக்க சொல்லி கத்துக் கொடுத்தாங்க. இதுல தவறுகள் எதுவும் செய்யாத மாதிரி ஸ்ட்ரிக்டா என்ன நேர் வழியா தான் போகணுங்கிற மாதிரி வளர்த்தாங்க.